கட்டிட மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. பாரதி, டைம் ஆகுது. பாரதி, இங்கே நீ யோசிச்சுட்டு தான் இருக்கணும். நம்ம போய் விச்சுக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிப்போம். என்னதான் பண்ணுவாளோ இவ. ஹே பாரதி, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது, வாடி. விச்சு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், சீக்கிரம் வா. ரவுடி வரமா? என்ன விச்சு, எப்பவுமே அவதான் காலேஜுக்கு நேரம் ஆகுது குதிப்பா. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகி வெளியிலே வர மாட்டேங்கிறான். என்னதான் இவன் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அது எப்படி வருவான்? அவதான் என் கூட வரக்கூடாதுன்னு முடிவுல இருக்காளே. நான் அவளை கூட்டிட்டு போக கூடாதுன்ற முடிவுல அவ தெளிவா இருக்கான். அதனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பான். பாரதி, நீ என்ன யோசிச்சாலும் சரி, இன்னைக்கு நான் உன்னதான் கூட்டிட்டு போய் விடதான் போறேன். இல்லத்த, அப்பவே நான் பார்த்தேன், புக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. என்னதான் நடக்குதுன்னு தெரியல. அவ ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க, நீ ஒரு பக்கம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க. விச்சுக்கண்ணா, என்னடா உங்க ரெண்டு பேருக்குள்ள எதனா பிரச்சனையா? முன்னாடி ரெண்டு பேரும் நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. அவதான் உன்னை விரட்டி வந்து பேசுவான். இப்பதான் அவ உன் பக்கம் கூட திரும்ப மாட்டேங்கிறான். நீ என்னடானா உருன்னு இருக்க, அவ ஒரு பக்கம் உருன்னு இருக்கா. ஏதாவது பிரச்சனையாடா கண்ணா? என்ன எனக்கும் பாரதிக்குள்ள என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? அது மாதிரிலாம் எந்த ப்ராப்ளமும் இல்ல அத்த. அவளுக்கு இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதுல, ஒருவேளை அந்த மைண்ட் ப்ரெஷர்ல இருக்கலாம். நான் எப்போ போலதான் அத்த இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல. எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அவ ராங்கி மாதிரி முறுக்கிட்டு இருந்த போதே நீ அவளை விடாம பேசிக்கிட்டு இருப்ப. ஆனா இப்போ எனக்கே தெரியுது என் பொண்ணு ரொம்ப அடங்கிட்டானு. ஆனா நீ ஒரு பக்கம் போற, அவன் ஒரு பக்கம் போறான். என்னடா நடக்குதுன்னு நாங்க தலையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். அத்த, எதுக்கு இப்ப நீங்க கவலைப்படுறீங்க? அதெல்லாம் எதுவும் இல்ல. உங்க பொண்ணு பாரதியை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ கொஞ்சம் அப்படி இருப்பான், அப்புறம் இப்படி மாறிடுவான். நேத்து வந்து நானே அவளை புரிஞ்சு வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியாதா? விடுங்க அத்த, அவளை பத்திலாம் எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாதீங்க. அதான் நான் இருக்கேன், பாத்துக்கிறேன். நேரத்தோட போகணும் நான் துடிச்சிட்டு இருக்கிறதுக்கு அங்க போனா நீ திட்டு வாங்க போறீங்கன்னா உன்னை சீக்கிரம் கிளம்படின்னு சொன்னேன். நான் சொல்றது உனக்கு கத்துற மாதிரி இருக்கான்? எனக்கு தெரியாதா காலேஜுக்கு எப்ப போகணும் எப்ப போக கூடாதுன்னு? சும்மா ஏமா கத்திட்டு இருக்கீங்க? ஆளாளு என்ன ஆர்டர் போட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஆர்டர் போடுறதுக்கு நான் என்ன வேலைக்காரியம்? சும்மா உங்க ஆர்டர் பண்ணி நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு தெரியும் எப்ப காலேஜுக்கு போகணும் எப்ப போக கூடாதுன்னு. என்னடி உன் பிரச்சனை? 4 நாளைக்கு முன்னாடி நல்லா இருக்கேன், அப்புறம் பார்த்தா ஊருன்னு இருக்கேன். எதனால இப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல தெரியுமா? என்னவா? எனக்கு என்ன, நல்லா தானே இருக்கேன். எனக்கு என்ன கேடு வந்துருச்சு? எனக்கு எது கேடு வர மாட்டேங்குதுன்னு பாத்துட்டு இருக்கேன். பாரதி, எதுக்கு இப்ப அத்தை கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கான்? நான் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இது எனக்கும் என் அம்மாக்கும் உள்ள பிரச்சனை. நடுவுல யாரும் தலையிட வேணாம். ஆமாண்டி, நீ இப்படியே இரு. எந்த நேரத்துல எப்படி இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. உன்னை நினைச்சு உன் அண்ணன் வருத்தப்பட்டு இருக்கான். அவன் வாழ்க்கையை பார்க்க வேணாம். இப்ப பாரு தங்கச்சி உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க முடியும்? இப்ப என்ன பிரச்சனை? அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. காலேஜ் கிளம்பு, டைம் ஆகுது, வா போலாம். ஒரு தடவை சொன்ன புரியாதா? ஸ்ரீ வருவா, நானும் ஸ்ரீயை போய்க்கிறோம். நீ எதுக்கு இப்ப கூட வர? நீ உன வர வேணாம். நானும் ஸ்ரீயா ஆட்டோல போய்க்கிறோம். பாரதி, நானும் பொறுமையா இருக்கேன். அவன் உன்னை கூட்டிட்டு போகணும்னா ஃபேக்டரி கூட போகாம இங்கே நின்றுட்டு இருக்கான். உன்னை கூட்டிட்டு போய் விடணும் நம்மளுக்கு தலை இருக்கான். உங்க அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உன்னை தினமும் கூட்டிட்டு போய் தொலைறானே. அவனு சும்மா இல்லாத போல சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதை வாயை முடிக்கிட்டு அவன் கூட போற வழியை பாரு. நானும் விச்சு நல்லதுக்கு தான் சொல்றேன். விச்சு என் கூட வரக்கூடாதுமா. என்ன புரிஞ்சுதா? நீ விச்சு கூட தான் போகணும். போ. பாரதி, நீ என்ன பேசினாலும் இங்க செல்லுபடி ஆகாது. ஒழுங்கு மரியாதை கிளம்பி என் கூட வா. நான் என்ன பண்றது? விச்சு என் கூட வரக்கூடாது. கடவுளே ஏதாவது பண்ணுங்களேன். அதே தங்க பிள்ளையே, வாடியம்மா. நேற்று என்னால உன்னை பார்க்க முடியலம்மா. அத்தை நேற்று ராத்திரி தான் வந்தேனா, அதான் உன்னை பார்க்க முடியல. சாரி தங்கம். அத்தை நேற்று பாட்டியை பார்க்கறதுக்காக போயிட்டேம்மா. அத்தை மேல ஏதாவது கோவமா? ஐயோ அத்தை, அப்படிலாம் எனக்கு எந்த கோவமும் கிடையாது. அத்தாவும் மாமாவும் சொல்லிட்டாங்க நீங்க பாட்டியை பார்க்க தான் போயிருக்கீங்கன்னு. ஆமா, பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டியை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். ஆனா என்ன பாட்டியை பார்க்க முடியல. எனக்கு பாட்டியை பார்க்கணும்னு ரொம்ப ஆவலா இருக்கு. பாட்டி எப்ப வருவாங்க? பாட்டி தானே, அவங்க போன வேலை முடிஞ்சதும் உடனே வந்துருவாங்க. கவலைப்படாத, சீக்கிரம் வந்துருவாங்க. பூஜா வந்துட்டாங்க. விச்சு கூட பூஜா அனுப்பி விட்டுரும். அப்புறம் தனியா போலாம்ல. என்ன பார்த்தா உனக்கு கிளம்பி இருக்க மாதிரி தெரியலாம். கிளம்பிதான் இருக்கேன். போற வழியில பாரதியை டிராப் பண்ணிட்டு போகணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பூஜாவை கூட்டிட்டு போ. அவங்களுக்கு தான் இங்க புதுசு இல்ல, அவங்க எப்படி போய்ப்பாங்க. அதனால நீ அவங்களை கூட்டிட்டு போ. நான் ஸ்ரீ கூட ஹோட்டல்ல போய்க்கிறேன். விச்சு மட்டும் என் கூட சட்டைக்கு வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சது என் கதை. நான் இப்ப என்ன பண்றது? ஐயோ, அஜய் வேற வெளியிலே வெயிட் பண்ணுவாரே. வந்தது வரதும் என்ன பார்த்து சிரிச்சுட்டாலே போச்சு. இந்த கருமாடி உடனே கண்டுபிடிச்சு
நான் நேத்து ஒரு நாள் எல்லாத்தையுமே அலசி ஆராய்ஞ்சிட்டேன். இப்போ எனக்கு இந்த ரூட் எல்லாம் ரொம்ப அத்துப்படி. நான் போயிடுவேன் பாரதி. நீ தான் சின்ன பொண்ணு. நீ போ. விச்சு உன்னை சேஃபா கூட்டிட்டு போய் காலேஜ்ல விட்டுரும். என்னடா விச்சு, நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா பூஜா, ரொம்ப கரெக்ட். பாரதி, நான் ஏற்கனவே சொன்னதுதான், நீ என்ன ட்ரை பண்ணாலும் இங்க எதுவும் நடக்காது. வா, நான் கூட்டிட்டு போறேன். பூஜாமா, நீ பத்திரமா போயிடுவியாமா? ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் போயிடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் போயிடுவேன். அதான் சொல்லியாச்சுல, பூஜா கரெக்டா போயிடுவா. நீ வா. இன்னும் என்னடி திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்க? இப்ப நீ விச்சு கூட போகல, அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணுவேன் பாத்துக்க. போய் தொலைறேன் போதுமா? சும்மா ஏதாவது சொல்லி மிரட்டிட்டே இருக்காதீங்க. இந்த வீட்ல நான் சொல்றது மட்டும் நடக்காது. விச்சு, சரி வா போலாம். என்னடி சரோ, என் பேத்தி என்ன பண்றா? கூட்டி கிளம்பிட்டு இருக்காமா. எப்படி என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அதனால வந்து நின்னுட்டு இருக்கேமா. வரட்டும் பேத்தி வரட்டும். அவளுக்காக தானே நம்மளும் காத்துட்டு இருக்கோம். அது என்னமோ சரிதாம்மா. அம்மா, நீங்க விஜய் தம்பி கிட்ட பேசிட்டீங்களா? விஜய் தம்பி இன்னைக்கு வர மாட்டார்ல? அதுல என் பேரண்டி கிட்ட பேசியாச்சு. தெளிவா பேசிட்டு இந்த பக்கமே வர மாட்டான். இந்த பக்கம் மட்டும் இல்ல, இன்னைக்கு முழுக்க உன் பொண்ணு கண்ணுல அவன் படவே மாட்டான். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். நம்ம எவ்வளவுதான் பொறுத்து போறது? சரி, நம்ம கூட பொறுத்து போகலாம். பாவம் விஜய் தம்பி, அவர் எவ்வளவுதான் பொறுத்து போவாரு? இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். அடியே சாரு, கவலைப்படாத. இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கண்டிப்பா தெரிஞ்சிடும். அதுவும் என் பேத்தி அவ வாயாலே சொல்லுவான். சொல்ற மாதிரி எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். நீ கவலைப்படாத. இன்னைக்கு இருக்கிற நம்பிக்கை நீங்க மட்டும்தாம்மா. நீங்க வந்த நாள்ல இருந்து என் மனசுக்குள்ள எனக்கு புரியாத சந்தோஷம். நீங்க வந்ததுல இருந்து என் பொண்ணுக்கு ஏதோ நல்ல வாழ்க்கை அமைய போதுன்னு என் உள்ள சொல்லிட்டே இருக்கு. அது பாருங்க, கூடிய சீக்கிரத்துல நல்லபடியா நடந்துரும். நீங்களும் உங்க வாயாலே சொல்லிட்டீங்களா, கண்டிப்பா எல்லாமே நல்லபடியா நடந்துருமா? சரோ, எதுக்கும் கவலைப்படாத. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். என் பேத்தி அவ மனசுக்குள்ள நிறைய வச்சிட்டு இருக்கான். இன்னைக்கு அவ மனசுல இருக்கிறது எல்லாமே அவளே அவ வாயால சொல்லணும். சொல்ல வைப்பா இந்த பார்வதி. நீ கவலைப்படாத. கண்டிப்பா பலிக்குமா? கண்டிப்பா பலிக்கும். பெரியவங்க நீங்க சொல்லி அது நடக்காம இருக்குமா என்ன? கண்டிப்பா என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடும். சரியா சரோ, உன் பொண்ணு வரா. அமைதியா இரு. வேற எதை பத்தியாவது பேசு. காலையில டிஃபனுக்கு இட்லி செஞ்சு வச்சிருக்கேன். புதினா சட்னி சாம்பாரும் இருக்கு. இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது தொட்டுக்க செய்யவாமா? என்ன டைம் ஆகுது, இன்னும் விஜய் ஆள காணோம். என்ன பண்றான்? இன்னும் 1 ஹவர்ல நான் கோர்ட்ல இருக்கணும். இவன் எப்பவுமே டைமுக்கு வந்துடுவான். எனக்கு இவ்வளவு நேரம் ஆகி ஆள காணோம். இல்லடி, அத புதினா சட்னி சாம்பார்லாம் இருக்குல்ல, அது போதும். எனக்கு வேற எதுவும் செய்ய வேணாம், இதுவே போதும். அது சரி, காலையில டிஃபனுக்கான மெனு ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. இல்லம்மா, விஜய் வந்தானா? வந்துட்டு வெளியில எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானாமா? விஜய் தம்பியா? இல்லையம்மா, விஜய் தம்பி வரலையே. வந்தா எதுக்கு வெளியில வெயிட் பண்ணும்? உள்ளதானே வருவாரு அவரு. இது வரைக்கும் இங்க வரலையே, நாங்க இங்கே தான் இருக்கோம். இன்னும் வரலையா? என்ன ஆச்சு விஜய்க்கு? ஏன் இன்னும் வரல? எப்பவுமே டைமுக்கு வந்துருவான். ஒருவேளை நான் வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னேனே, அதனால பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்றானா? ஒருவேளை அப்படி கூட இருக்கும். அவனுக்கு நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம். சரிம்மா, நான் விஜய்க்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா, நீ ஃபோன் பண்ணி பாரு. என்னாச்சு? ஏன் விஜய்க்கு ஃபோனும் போக மாட்டேங்குது? ஒருவேளை என் நம்பர் பிளாக் பண்ணி வச்சிருப்பானா? சீச்சி, ஏன் நம்பர் எதுக்கு அவன் பிளாக் பண்ண போறான்? ஆனா ஃபோன் போகவே மாட்டேங்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. விஜய், என்னடா எதுக்கு ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? டைம் ஆகி இன்னும் வரல. இப்ப என்ன பண்றது? சரோ, உன் பொண்ணு தவிக்கிறத பாத்தியா? அம்மா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். கொஞ்ச நேரம் விஜய் தம்பி காணோம். அவன் முகத்துல எவ்வளவு பெரிய தவிப்பு. அம்மா, இதை வச்சு பார்க்கும்போது அவன் மனசுல கண்டிப்பா விஜய் தம்பி இருக்காருமா. இருக்கிறாரு. எனக்கு ரொம்பவே நம்பிக்கை வந்துருச்சுமா. என் பொண்ணு கண்டிப்பா விஜய் தம்பி ஏத்துக்குவாருமா. ஏறிடி, இன்னும் நிறைய இருக்கு. இன்னைக்கு முழுக்க உன் பொண்ணு தவியோ தவின்னு தவிக்க போறான். நீ வேணா பாத்துக்கிட்டு. இன்னைக்கு அவன் மனசு முழுக்க விஜய மட்டுமே சுத்தி சுத்தி இருக்க போகுது. பாரு. ஏதோமா, என் பொண்ணு மனசு மாதிரி விஜய் தம்பி ஏத்துக்கிட்டா அதுவே போதுமா. விஜய் தம்பி ரொம்ப நல்லவர். அவர் என் வீட்டுக்கு மாப்பிளையா வர்றதுக்கு நாங்க கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க மட்டும் இல்ல, இவனுமே கொடுத்து வச்சிருக்கணும். இந்த ஒரு நல்ல விஷயம் நடந்துருச்சுன்னா அதை விட எனக்கு வேற எந்த சந்தோஷமும் இல்லம்மா. இது ஒன்னே போதுமா. நடக்கும் டி சாரு, நடக்கும். கவலைப்படாத. அம்மா, சொல்லுமா பிரியா. அம்மா, நான் கிளம்புறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு. என்னம்மா பிரியா, நீ இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல. வா, நீ சாப்பிட்டே இரு. அதுக்குள்ள விஜய் தம்பி வந்து வரல. இல்லம்மா, விஜய் இவ்வளவு நேரம் ஆகியும் வராம இருக்க மாட்டான். எனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு தோணுது. அம்மா, எனக்கு டைம் இல்லை. நான் விஜய் வீட்டில் போயிட்டு விஜயை பார்த்துட்டு அப்புறம் தான் கோர்ட்டுக்கு போக போகிறேன். நான் கிளம்புறேன். டிஃபன் தானே, நான் பார்த்துக்கிறேன். நான் கிளம்புறேம்மா. என்னம்மா பிரியா, விஜய் தம்பி என்ன சின்ன குழந்தையா என்ன? அவர் அவங்க வீட்டில் இருக்க போறாரு, இல்லை வேலைக்கு போக போறாரு. இன்னைக்கு அவரால் வர முடியல என்னமோ. அதுக்கு நீ என்ன ஏதோ ஒரு மாதிரி பதட்டமா இருக்கேன்? சாப்பிடாம கூட போயிட்டு இருக்கேன். வாமா, வந்து சாப்பிட்டுட்டு போவேன். விஜய் தம்பிக்காக நீ சாப்பிடாம போவியா? என்னம்மா பேசிட்டு இருக்கேன்? நானே விஜயை பார்க்க முடியலன்னு தவிச்சிட்டு இருக்கேன். ஃபோன் போட்டாலும் அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். அவன் ஃபோனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நான் போய் முதல்ல அவனை பார்க்குறேம்மா. அவனை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எது வந்தாலும்.
எனக்கு இப்போதைக்கு பசியெல்லாம் எதுவும் இல்லை. நான் முதல்ல போய் விஜயை பார்க்கறேம்மா. இல்லம்மா பிரியா, நீ சாப்பிடாம போறியே. எனக்கு இப்ப சாப்பாடுலாம் முக்கியம் இல்லம்மா, விஜய் தான் முக்கியம். என்னாச்சுன்னு தெரியல அவனுக்கு. என் போன் எடுக்காம இருக்கவே மாட்டான். ஆனா இப்போ அவனுக்கு போனும் போக மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் ஆகி அவன் வீட்டு பக்கமே வரல. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. நான் முதல்ல அவனை வீட்டுல போய் பாக்குறேம்மா. கிளம்புறேன் பாட்டி, நான் கிளம்புறேன். அம்மாடியோ, இது என் பொண்ணு பிரியா தானா? விஜய் தம்பி கொஞ்ச நேரம் தான் பார்க்கல, அதுக்குள்ள இவ்வளவு பதட்டப்படுறான். என்னமா நடக்குதுங்க? அடியா சாரு, உன் பொண்ணை பத்தி உனக்கு இன்னும் தெரியல. ஆனா நான் என் பேத்தியை பத்தி அந்த கொஞ்ச நாள நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பாரு, போக போக என்னென்ன நடக்குதுன்னு பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ மனசுல இருக்கிறத அவளே அவ வாயால சொல்லுவா. கண்டிப்பா சொல்லுவா, அதை நீ கேப்படி. என் பொண்ணை இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. விஜய் தம்பி காணனதும் என்ன தவிக்கிறான். சாப்பாடு கூட வேணாம், அம்மாவையும் வேணான்னு உதறி தள்ளிட்டு ஓடுறாளே. இது போதுமா, இது போதும் எனக்கு. உனக்கு என்னடா, என்ன ஆச்சு? இவ்வளோ நேரம் நான் உன்னை பார்க்காம இருக்கேன். வீட்டுக்கும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. சரி, நானே வீட்டுக்கு வந்து பார்க்கலான்னு பார்த்தா வீட்லேயும் நீ இல்லை. அம்மா கிட்டேயும் தங்கச்சிக்கிட்டேயும் சொல்லாம அப்படி எங்கடா போன? விஜய், நான் உன்னை பார்க்கணும். நீ எங்க போன விஜய்? இல்லை, எனக்கு ஏதோ மனசு ஒரு மாதிரி இருக்கு. விஜய், நான் கண்டிப்பா உன்னை பார்த்தே ஆகணும். என்னால கோட்ல இருக்கவே முடியலடா. எனக்கு மைண்ட் முழுக்க இங்க இல்லவே இல்லை. நீ எங்க போன, என்ன என்ன பண்றேன்னு தெரியாம எனக்கு ஒரே தவிப்பா இருக்குடா விஜய். என்னால கொஞ்ச நேரம் கூட இங்க இருக்கவே முடியல. இல்ல பிரியா, இதுக்கு மேலே நம்ம இங்க இருக்க கூடாது. விஜயோட ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா என்ன? கரெக்ட், அதுதான் சரி. நம்ம விஜயோட ஆஃபீஸ்க்கு போய் பார்ப்போம். எப்படியும் ஆஃபீஸ்க்கு போயிருக்கணும்ல, நம்ம அங்க போவோம். கோர்ட் வரைக்கும் வந்தாச்சு, இனிமே எதுக்கு தயங்கிட்டு இருக்கணும்? நம்மளே ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் பிரியாவை பார்த்துருவோம். அவ என்ன பேசினாலும் சரி, எனக்கு கண்டிப்பா அவகிட்ட பேசியே ஆகணும். இதுக்கு மேலே இதை தள்ளி போடக்கூடாது. போய் பேசுறதுதான் சரி. பிரியா, இதுக்கு மேலே இங்க என்ன டைம் வேஸ்ட் பண்ணாதா? முதல்ல போய் விஜயோட ஆஃபீஸ்ல போய் பாரு. கண்டிப்பா விஜய் ஆஃபீஸ்ல இருக்கணும். கடவுளே, விஜய் கண்டிப்பா அங்கேயாவது இருக்கணும். விஜய் எங்கடா போன? நீ எங்க போனா என்கிட்ட சொல்லணும்ல. என்கிட்ட சொல்லாம எங்கடா போய் தொலைஞ்ச? விஜய் ஆஃபீஸ்ல இருக்கணும். விஜய் நீ கண்டிப்பா எங்கேயும் போயிடக்கூடாது. நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். டேய் அர்ஜுன், இங்க நின்று டைம் வேஸ்ட் பண்றது வேஸ்ட். நேரா போய் பிரியாவை பார்க்கறது தான் பெஸ்ட். போயிடுவோம். ஏய், எல்லாம் ரெடியா இருக்கலாம். எதையும் சொதப்பி வைக்க மாட்டீங்களே பாஸ். எல்லாம் ரெடியா இருக்கு பாஸ். அவ வெளியில வந்ததும் சொல்லுங்க, காரை உடனே எடுத்துட்டு வந்துடுறேன் பாஸ். டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ வெளியில வருவான். அவ வெளியில வந்ததும் நான் சிக்னலை கொடுக்குறேன். உடனே காரை இந்த பக்கம் எடுத்துட்டு வாங்க. அவளை டக்குன்னு தூக்குறோம், இடத்த விட்டு காலி பண்றோம். டேய், எதையாவது சொதப்பி வச்சுங்க, அவளை போட்டு தள்ளுறனோ இல்லையோ, முதல்ல உங்களை போட்டு தள்ளிடுவோம் பாத்துக்க. இல்ல பாஸ், வண்டியெல்லாம் ரெடியா இருக்கு. அவ வெளியில வந்ததும் நீங்க சிக்னல் கொடுங்க பாஸ். ஸ்பாட்ல வந்து நிப்போம் பாஸ். டேய், எவன் கண்ணில் சிக்காம இருங்க. நம்ம நிக்கிறது கோர்ட் வாசல், புரியுதா? எவனுக்கும் நம்ம மேல சந்தேகம் வந்துடக்கூடாது. சிக்காம கரெக்டா இருங்க. அவ வந்ததும் சிக்னலை கொடுக்குறேன், உடனே அவளை தூக்குறோம். சரியா பாஸ்? நாங்க ரெடியா இருக்கோம் பாஸ். சரி, லைன்ல இரு. ஏண்டி, என் மேல கேஸ் போட்டு என்னையா உள்ள தள்ளுறேன்? என்ன உள்ள தள்ளுறதுக்கு ஆம்பளைங்களே பயப்படும் போது பொம்பளை நீ என் மேல கைய வைக்கிறேன். இன்னைக்கு நீ என்ன ஆகுறேன்னு பாருடி. இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். நீ எப்ப தனியா சிக்குவேன்னு. இந்த இப்ப தனியா சிக்கிட்டேல, இன்னையோட உன் கதை க்ளோஸ்டி. என்னையே வா உள்ள தள்ளுறேன். என்னை பார்த்தாலே பயப்படுறவனுங்க இன்னைக்கு என்னை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறானுங்க. அதுக்கு காரணம் நீதானே. விட மாட்டேன்டி, உன்னை விடவே மாட்டேன். இன்னைக்கு பாரு, இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ் பண்றேன்டி. ஐயாவே வெளியில வந்துட்டான். நல்லதா போச்சு. அவளை பார்க்க உள்ள போனமே நினைச்சேன், அவளே வந்துட்டான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், இந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்களா? சாரி, எனக்கு அட்ரஸ் சொல்லலாம் டைம் இல்ல. வேற யார்ட்டையாவது கேட்டுக்கோங்க, கொஞ்சம் வழி விடுங்க. டேய், வண்டி எடுத்துட்டு வந்தியா? பாஸ், கிளம்பிட்டேன் பாஸ். ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன், வழி விடுங்க. பிரியா, பிரியா, என்னடி ரொம்ப பேசுறேன்? ரொம்ப துள்ளாத. உன்னை தூக்க தாண்டி வந்திருக்கேன். பிரியா,
பிரியா ராஸ்கல் யார் ராணி ஒரு நான் கேக்குறேன் வாடி நான் யாருன்னு சொல்றேன் டேய் வாண்டி எடுங்கடா என்ன நடக்குதுங்க பிரியா கலரை பண்ற மாதிரி இருக்கு டேய் டேய் விடுங்கடா விடுடா ஓய மூடிட்டு ஏறுடி ஏய் வாண்டி எடுங்கடா ஏய் பிரியா பிரியா யார் இவனுங்க பிரியா எதுக்கு இவனுக்கு கடத்திட்டு போறானுங்க பிரியா என்ன நடக்குது எதுக்கு இவனுங்க பிரியாவை கடத்திட்டு போறானுங்க சரி நம்ம நின்று யோசிக்க நேரம் இல்லை உடனே அந்த காரை ஃபாலோ பண்ணுவோம் யார் இவனுங்க இவனுக்கு எதுக்கு பிரியாவை கிட்னாப் பண்ணணும் பிரியாவுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நல்ல வேலை நான் பார்த்தேன் இல்ல பிரியா கவலைப்படாத நான் பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன் விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் ஆமா கண்டிப்பா விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம் இந்த பக்கம் தானே வந்தானுங்க காரு காணும் என்ன பக்கம் போனானுங்க தெரியலையே இங்க இருந்து வெளியில போக வழியே கிடையாது போனோம் இதுக்குள்ளதான் போயிருக்கணும் இவனுங்க விடக்கூடாது டேய் பிரியா எங்கடா பிரியா எங்கன்னு கேட்கறானா யாரா நீ நீ எதுக்குற பிரியாவை கடத்திட்டு வந்தா டேய் நீ எப்படா எங்க இடத்துக்கு வந்த அத கேட்க நீ யாரா என்ன ஹீரோன்னு நினைப்போம் இங்க பாரு எனக்கு பேசலாம் தெரியாது கைய வச்சேன் உயிரோடவே இருக்க மாட்டேன் பிரியா எங்கன்னு கேட்டேன் எங்கடா பிரியா அவ செத்துட்டான்னு முடிவு பண்ணிக்க அவளை நான் இன்னைக்கு உயிரோட விடவே மாட்டேன் இன்னைக்கு அவ பணம் தாண்டா கிடைக்கும் போகும்போது அவ பணத்தை கொடுக்கறேன் பொறுக்கிட்டு போ பிரியாவுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அவளுக்கு எதுவும் ஆகாது இன்னைக்கு நீ போன மாதிரி நிச்சயம் முடிவு பண்ணிக்கா அவனே நீ பிரியா எங்க இருக்கான்னு சொல்லிட்டீனா உடம்புல உயிராவது மிஞ்சும் இல்ல இன்னைக்கு நீ தாண்டா பணமாவ இந்தோடா இவர் என்ன பணமாக்குவாராம் ஏண்டா ஒத்தால வந்து எங்க இடத்துல நின்று மாட்டிக்கிட்டு இருக்கேன் உள்ள வந்து எத்தனை பேர் இருக்கும்னு தெரியுமா அவ மட்டும் இல்ல நீயும் அவ கூட சேர்ந்து போனமா தான் போவ ஒழுங்கு மாதிரிதான் உயிர் பிச்சை கொடுக்கறேன் ஓடி போயிடு போடா யார் யார் கூட உயிர் பிச்சை தரது நான் உனக்கு வார்ன் பண்ணிட்டேன் ஆனா நீ கேட்க மாட்டேனா இப்ப நீ அப்படியா எங்க இருக்கான்னு சொல்ற இல்ல சொல்லலண்ணா என்னடா பண்ணுவேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் வாயால நீயே சொல்லுவடா சொல்ல வெப்பண்டா வலிக்குது அம்மா விஜய் விஜய் ஐயோ இவ வேற கண்மணிக்கு போறப்பல இருக்கு பாஸ் வேற அங்க சண்டை போட்டுட்டு இருக்காரு இப்ப என்ன பண்றது சரி வேற வழியே இல்ல இத பாஸ் கிட்ட சொல்லி ஆகணும் சொல்லிடுவோம் டேய் சொன்னா கேளுடா என்கிட்ட வச்சுக்கிட்டேன்
நீ உயிரோடே போக முடியாது பாத்துக்க. ஏய், நீ உயிரோட போகணும்னா ஒழுங்கு முறையில பிரியாவை என்கிட்ட விட்டு. இல்ல நீ தான் உயிரோட போக முடியாது பாத்துக்க. டேய், இதுக்கு மேலேயும் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. உன்னை போட்டு தள்ளிட்டு அடுத்த வேலையை பாக்குறேன்டா. யாரோட போட்டு தள்ளுறது பொறுக்கி உன்ன. பாஸ், இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மயக்க தெரிஞ்சிட்டு இருக்கு பாஸ். டேய், அவளுக்கு மயக்க தெரிஞ்சதும் ஓட பாப்பா, விடாதீங்க, அவளை புடிச்சு வைங்க. இவனுக்கு ஒரு வழி பண்ணிட்டு அப்புறம் வந்து அவளுக்கு வச்சுக்கிறேன். டேய், பிரியா உடம்புல சின்ன கீரல் ஏற்பட்டாலும் உங்க ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன் பாத்துக்க. அவளுக்கு ஏதாவது ஆச்சு பொண்ணு பூண்டோட கைலாசம் தாண்டி உங்களுக்கு. டேய், இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ அவளை ஒன்னா பரலோகம் போக போறீங்கடா. எங்களையா போக போறேன்னு சொல்றேன். டேய், விடுங்கடா. யாரா நீங்க? எங்கடி ஓட பாக்குறேன்? நீ ஓடுனா விட்டுருவோமா? உன்னை எங்கேயும் விட மாட்டோம். இன்னியோட உன் கதை முடியுதுடி. பொறுக்கி என் கைய பிடிச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கு மருத கைய விடு. கைய விடுறா. நான் கைய பிடிச்சதுக்கு இந்த துள்ளு துள்றேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பாஸ் வந்து உன்னை என்ன பண்ணணுமோ பண்ண போறாரு. அப்ப என்ன பண்ண போறேன்? அடச்சி, செருப்பு பிஞ்சிரம்டா. என் மேல யாரு கையாவது பட்டது செருப்பு பிஞ்சிரம் பாத்துக்க. ஏண்டி, இப்ப நீ எங்க இடத்துல எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. இப்பவும் உனக்கு திமிர அடங்கலாம். உன்னெல்லாம் சும்மா விடக்கூடாது. என் பாஸ் சொன்ன மாதிரி உன்னை சீரழிச்சிட்டு அப்புறமா தாண்டி உன்னை கொல்லணும். அடச்சி, கைய விடுறோம். விடானாய. பாஸ், இங்க வாங்க பாஸ். இவளை நீங்க பாத்துக்கோங்க, அவனை நான் பாத்துக்கிறேன். வாங்க பாஸ். பாஸ், அவ மயக்க தெரிஞ்சதுல இருந்து ரொம்ப துள்ளிட்டு இருக்கா பாஸ். நீங்க போய் அவளை என்னன்னு பாருங்க. இவனை நாங்க பாத்துக்கிறோம் பாஸ். நீங்க போங்க பாஸ். டேய், பிரியாவுக்கு ஏதாவது ஆச்சு எங்க பாஸையே புடிச்சு உள்ள போடுவான். நாங்கெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா இருக்கணுமா? அவளை சும்மா விடுவோம்? எங்க பாஸ் அவளை சும்மாவே விட மாட்டாரோ. ரொம்ப பேசாதோம். பிரியாவுக்கு எதுவும் விட மாட்டேன். உங்களை என்னோட சொன்ன பிரியா மேல கை வைப்பியோம். இப்ப சொல்றோம், பிரியா மேல கை வைப்பேன் வைப்பேன். ஐயோ ஐயோ சார், சார் இல்ல சார், இல்ல சார், நான் எதுவும் பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார். சார், எல்லாத்துக்கும் காரணம் எங்க பாஸ் தான் சார். நாங்க இல்ல சார், விட்டுருங்க சார். டேய், வாட ஓடிடலாம். இந்த ஆள் விட்டா நம்மள கொண்டுருவான் போல இருக்கு. டேய், நில்லுங்கடா. ஓடுங்க. எங்கடா ஓடிட போறீங்க? உங்களால எங்கேயும் போக முடியாது. உங்களை அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். பிரியாவை முதல்ல போய் பார்ப்போம். டேய், விடுங்கடா. விடுங்கடான்னு சொல்றேன். டேய், என் மேல இருந்து கையை எடுத்துரு. இல்ல இதுக்கெல்லாம் சேர்த்து ரொம்பவே நீங்க எல்லாரும் அனுபவிப்பீங்கடா. கையை எடுங்கடா. என்னடி ரொம்ப துள்றான்? என்ன ரொம்ப துள்ளாத. உன் துள்ளல அடக்கிடுவான் பாத்துக்க. ஏண்டி, என்கிட்ட ஆம்பளைங்க மோதுறதுக்கு பயப்படுவானுங்க. அப்படி இருக்கும்போது நீ என்கிட்ட எப்படி மோதி இருக்கலாம்? என்னடி பாக்குற? நான் யாருன்னு தெரியல. அடச்சி, ஏண்டா ஒரு பொண்ணை பிடிக்க 3 பேரு. நீங்களாம் ஆம்பளைங்களாடா? அதுலயும் முகத்தை மூடிக்கிட்டு கோல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஆம்பளையான்னு கேக்குறேன். இப்ப காட்டுறேன்டி நான் ஆம்பளையா இல்லையான்னு. முகத்தை மூடிட்டா நான் கோலையா ஆயிடுவேனா? நான் யாருன்னு பாக்கணும், அவ்வளவுதானே? இந்தா இப்ப முகத்தையும் காட்டுறேன், நான் ஆம்பளையான்னு காட்டுறேன்டி. இப்ப தெரியுதாடி நான் யாருன்னு? ஏண்டி, ஒரு ஆம்பளைங்களை என்கிட்ட மோதுறதுக்கு பயப்படும் போது ஒரு பொம்பளை நீ என் பேர்ல கேஸ் ஆடி போடுறேன். கேஸ் போட்டு என்ன உள்ளே அடி தள்ளுறேன். இப்ப கேஸ் கொடுக்க நீயும் இருக்க மாட்டேன். போனம் கூட எவனுக்கும் கிடைக்காதுடி. ஏன்டா என்கிட்ட வச்சுக்கிட்டோன்னு இப்ப கொஞ்ச நேரத்துல வருத்தப்படுவாடி. பாரு, உன்னை நான் அப்படியே கொன்னு புதைச்சிடலாம் தான் நினைச்சேன். நீ ரொம்ப துள்ற. கொன்னு சும்மானா மண்ணுக்கு கொடுக்கறதுக்கு நான் எடுத்துக்கிட்டு மண்ணுக்கு கொடுக்கறேன். டேய், வேணாண்டா. என் மேல கைய வைக்கணும்னு நினைச்சேன், நீ உயிரோடவே இருக்க மாட்ட. என்னடி பூச்சாண்டி காட்டுறியா? இப்ப நீ இருக்கிறது என் இடத்துல. சுத்தி பாத்தியா? ஏன் ஆளுங்க உன்னை இங்க காப்பாத்த ஈக்காக்க கூட வர மாட்டாங்க. வீர வசனம்லாம் பேசிட்டு இருக்கான். டேய், உனக்கு என்ன என்னை பத்தி தெரியல. என்னை காப்பாத்த கண்டிப்பா என் விஜய் வருவான்டா. விஜயா? அவன் யாரு? எவன் வந்தாலும் இன்னைக்கு அவனும் போனம் தாண்டி.
உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பாத்தியா? ம். இனிமே பேச விட்டு வேடிக்கையை பார்க்க கூடாது. டேய், அவளை இழுத்து பொடிங்கடா. இன்னைக்கு அவளை டேய் அர்ஜுன், அர்ஜுன், நான் இங்க இருக்கேன்டா. டேய், கேட்டல என்ன காப்பாத்த ஏமா வருவானு? இதோ வந்திருக்கான் பார், அர்ஜுன் வந்திருக்கான்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களெல்லாம் தூக்கி போட்டு பந்தாட போறான்டா. பிரியா, பிரியா எங்க இருக்கான்? பிரியா எங்க இருக்கான்? அர்ஜுன் சார், அர்ஜுன். விஜய், விஜய், விஜய் வந்துட்டோம். இனி பிரியாவை நான் காப்பாற்றணும்னு அவசியமே இல்லை. அவன் பார்த்துக்குவான். அவன் மட்டும்தான் பார்த்துக்கணும். சாரி பிரியா, இப்ப நான் எதுவும் பண்ணக்கூடாது. அர்ஜுன், அர்ஜுன் என்னடா பார்த்துட்டு இருக்க? வாடா, வந்து என்ன காப்பாத்து. அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ் வா அர்ஜுன். சாரி பிரியா, இப்பதான் நீ எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மறந்துருக்கேன். இப்ப நான் உன்னை காப்பாத்திட்டேன். மறுபடியும் நான் உன் நினைவுக்கு வந்துடுவேன். இல்ல பிரியா, என்னை மன்னிச்சிடு. உனக்காக விஜய் இருக்கான். கண்டிப்பா விஜய் உன்னை காப்பாத்துவான். அவன் கண்டிப்பா உன்னை பார்த்துக்குவான். ஐம் ரியலி சாரி பிரியா. என்னடி, அவன் உன்னை காப்பாத்துவான்னு சொன்ன அமைதியா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ஏய், இன்னைக்கு நீயும் சரி அவனும் சரி இங்க இருந்து போன மாதிரி போவீங்க. அர்ஜுன், டேய் இவன் பேசுறத கேட்டியா? டேய் வாடா, வந்து என்ன காப்பாத்துறான். அவன் வர மாட்டான்டி. இன்னைக்கு உன் மானம் போக போகுதுடி. மானம் மட்டும் இல்ல, நீயே பரலோகம் போக போற. டேய் கையேடுறா, இதுக்கு மேல அவளை நான் பாத்துக்கிறேன். அர்ஜுன், நீயா இது? இங்க இவன் என் மானத்தோட விளையாடிட்டு இருக்கான். அமைதியா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். டேய் அர்ஜுன், நான் உன் பிரியாடா. ஐயோ சாரிம்மா, இப்போ நான் இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கட்டாயத்துல இருக்கேன். என்னை மன்னிச்சிரு. நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கவலைப்படாத பிரியா, அவனுங்களால உன்னை எதுவும் பண்ண முடியாது. உன் விஜய் வந்துட்டு இருக்கான். கண்டிப்பா அவன் பார்த்துப்பான். டேய், என் மேலையோட கைய வச்சேன், உங்களை யாரையுமே சும்மா விட மாட்டேன் பாத்துக்காங்களா? டேய் கையன்னு காலைய வச்சு பார்க்கலாம். கைய வச்சதை பத்தி பேசிட்டு இருக்கான். ஓ, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமியார் வீட்டுல இருந்து ஆளுங்க வந்துருவாங்க. உன்னை அள்ளிக்கிட்டு போக. ஓடா, விட மாட்டேன்டா, யாரையுமே விட மாட்டேன். ஏண்டா என் மேலையா கைய வைக்கிறீங்க? உன்னையும் விட மாட்டேன், இவளையும் விட மாட்டேன். பார்த்துக்கிட்டே இருங்கடா. டேய், முதல்ல மாமியார் வீட்டுல இருந்து வெளியில வரதுக்கு பாருடா. ஓடா ஓடா. நேற்றுதான் ஜாமீன்ல இருந்து வெளியில வந்ததுமே உன் கை வரிசை காமிச்சிட்டியா? ஏன்டா நீங்களாம் வெளியில வரீங்க? வாங்கடா. பெரிய ரவுடினா உங்களுக்கு பயந்து பயந்து இருக்கணுமா? வாங்கடா. ஓடா, அத கூப்பிடுறாங்கல்ல, ஒழுங்கா போ. இல்ல இந்த 4 அடி கொடுத்து அனுப்ப வேண்டியது வரும். ஓடா. டேய், இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இதுதான் ரொம்ப இருக்குடா உங்களுக்கு. என் மேலே அடக்கம் ஐயோ வச்சுங்க, விட மாட்டேன்டா. உங்களை யாரையுமே விட மாட்டேன். ஏய், இப்ப நீ வரல, உன்னை நான் விட மாட்டேன் பாத்துக்க. வாடா. பிரியா, உனக்கு எதுவும் இல்லையா? விஜய், விஜய் பிரியா, உனக்கு எதுவும் ஆகல? நான் ஆகல. உனக்கு எதுவும் இல்லைல்ல? என்னடா ஆச்சு இன்னைக்கு உனக்கு? ஏன்டா என்ன பார்க்க வரல? என்கிட்ட பேச கூட இல்ல. பாத்தியா, ஒரு நாள் நீ என்ன பார்க்க வரல, என்கிட்ட பேசல. எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு. இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத ப்ளீஸ் விஜய். இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத. போக மாட்டேல்ல? போக மாட்டேல்லடா? பிரியா, இல்லம்மா, உன்னை விட்டு நான் இனிமே எங்கேயும் போக மாட்டேன். சாரிடி, இன்னைக்கு என்னால வர முடியாத சுச்சுவேஷன், அதான் வர முடியல. ஐம் ரியலி சாரிடி. பரவாயில்ல விஜய், ஆனா எனக்கு ஒரு ஆபத்து நானும் தேடி வந்த பத்தியா? எனக்கு தெரியும் என் விஜய் வருவான்னு. என் உள் மனசு சொல்லிட்டு தான் இருந்துச்சு. இனிமே என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத விஜய். போக மாட்டேல்ல? எங்கேயும் போயிடாத. எங்கேயும் போக மாட்டேன்டி. எப்பவுமே உன் கூட மட்டும் தானே இருப்பேன். இனி நான் உன்னை எப்பவுமே தனியா விடவே மாட்டேன். தேங்க்ஸ்டா விஜய். நீ எப்பவுமே என் கூட இருக்கணும். என் கூட இருக்கணும். எனக்கு மட்டும்தான். நீல
நீதானா நீதானா என் அன்பே நீதானா நானா பார்த்தேனா என் கண்ணில் நீதானா 7-10 மணி வரை இல்லை இந்த மயக்கம் இதயத்தில் வெடி ஒன்று விட்டு விட்டு வெடிக்கும் போக போக இன்னும் புயல் வந்து அடிக்கும் அடி நான் இருந்தேன் உன் ஞாபகமா அது சொல்லுகிறேன் நான் சூசகமா அருகில் நானும் தொலைவில் நீயும் இருந்தால் காதலது மனம் கேட்கும் கேட்டு இது இது ஓகே தான் நினைக்கிறேன். இதுவே எடுத்துக்கலடி ஜெனி. விச்சு பாரதி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பொறுமையாக தான் சால்வ் பண்ணணும். அது கிடையாது. என்னன்னு தெரியல, கொஞ்ச நேரமா மனசு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பிரியா இவரை ஏதாவது பேசிட்டாலாம். பிரியாவுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், அதுக்காக தான். அதனால இவரை பார்க்க போட்டோன்னு நானும் சொன்னேன். இவ பார்க்க இவனை நானும் நல்லவனை தான் நினைச்சேன். ஆனா இப்போ இந்த நிமிஷம் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இவன் ஒரு பச்சோந்தி. இவனை மாதிரி கேடு கட்டவன் வேற எவனுமே கிடையாது. ஆனா சத்தியமா சொல்றேன், நீ எல்லாம் ஒரு ஆம்பளையே கிடையாது, தெரியுமா? என்ன பேசிட்டு இருக்க நீனா? சுத்திட்டு இருந்தேன் பாரு, இப்பதான் தெரியுது நீ ஒரு பச்சோந்தின்னு. உனக்கு கல்யாணம் ஆகியும் நீ தான் வேணும்னு உன் பின்னாடி நான் எவ்வளவு கேவலமா தெரிஞ்சேன் பத்தியா? ஆனா இன்னைக்கு ஒரு நாள் கூட முடியல விஜய பார்க்காம என்னால இருக்க முடியல, தெரியுமா? உன்கிட்ட வராத ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு இவன் கிட்ட வந்தது, புரியல? இப்ப அங்க ஒருத்தன் என் மேல கைய வைக்க வரான். காப்பாத்து அர்ஜுன், காப்பாத்து அர்ஜுன் கத்துறேன், கதறேன். ஆனா நீ கொஞ்சம் கூட ஆசராம இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் சிறு பழிதாங்க கூடலே